வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பரோட்டா சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷாக சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சால்னா இன்றைக்கி மசாலாலாம் வறுத்துட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். மசாலா நல்லா வறுத்துட்டு அரைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் சால்னா. இப்போ இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 3லேருந்து 4 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் லேசாக வறுபட்ட உடனே கொஞ்சம் கசகசாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பட்டை துண்டு, அன்னாச்சிப்பூ, மராட்டி முக்கு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு நல்லா வதங்கினோடனே ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்புக்கும் கூடுதலாக 1 ஸ்பூனு தேங்காய் துருவலை அதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். அதனோட அளவுக்கு தான் இது நான் செஞ்சுருக்கேன் மசாலா. இப்போது இதெல்லாம் ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது சால்னா ரெடி பண்ணலாம். குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு பொரிஞ்ச உடனே நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேன் நான், சின்ன வெங்காயமாக நல்லா பொடியை நறுக்கிட்டு இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கின உடனே தக்காளியை நல்லா பெரிய சைஸாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க, சின்னதுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை வதக்கி விடுங்க. கொஞ்சம் தக்காளி சாஃப்டாக வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்க்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி. இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மூடி போட்டு இப்போது 1 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிங்கன்னா மசாலா நல்லா இந்த மாதிரி குக் ஆகி வந்துடும். நறுக்கின கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 1/2 கைப்பிடி எடுத்துருக்கேன். பொடியை நறுக்கிட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவின சிக்கனை ஒரு 300 கிராம் இருக்கும் இது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனும் மசாலாவும் நல்லா சேர்ந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இருங்க. பாடி ஒட்டினதெல்லாம் பாருங்கள், எல்லாம் வந்துடுச்சு பாருங்கள். அந்த மசாலா சிக்கனை போட்ட உடனே அந்த ஜார் அலசின தண்ணி தான் இப்போ சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கலை, ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணலாம். இப்போ நான் குக்கரை மூடலை, சும்மா மூடி போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இதுலேயே சிக்கன் பாதி வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், உப்பு இப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சால்னாக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நறுக்கின கொத்தமல்லி, புதினா இருந்தால் கொஞ்சம் தூவிட்டு லாஸ்ட்டாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன்லாம் சேர்க்குறேன், ரொம்பலாம் சேர்க்கலை, லைட்டாக சேர்த்துட்டு நீங்கள் குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 2 விசில் வந்தாலே போதும், சூப்பராக சிக்கன் சால்னா ரெடி ஆகிடும். நம்ம ஏற்கனவே சிக்கனை வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, ஓப்பன்லேயே வச்சு, அதனால் சிக்கன் ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கமா தெரியும், ஆறின உடனே அது கெட்டியாகிடும், சரியாக இருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. ஸோ சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.